பொறுப்பு துறப்பு. இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே. என்னாச்சு பேங்க் நிஃப்டிக்கு? நேத்து ஒரு ஆல் டைம் ஹைல இருந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு ஏன் திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திச்சது? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். நேத்து தாங்க, அதாவது அக்டோபர் 23ஆம் தேதி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு புது வரலாறு படைச்சது. 58,577.50. இதுதான் அதோட வாழ்நாள் உச்சம். மார்க்கெட்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் சரிஞ்சிருச்சு. ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய மாற்றம். என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இண்டெக்ஸ் நல்லா ஏறினதும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் போதும் கிடைச்ச லாபத்தை எடுப்போம்னு சொல்லி பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சரிவுக்கு வழிவகுத்தது. சரி, இந்த ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதோட விலை ஏறுது. உங்க அக்கவுண்ட்ல லாபம் காட்டும் இல்லையா? ஆனா அது வெறும் பேப்பர்ல இருக்கிற லாபம். எப்போ நீங்க அந்த ஸ்டாக்கை வித்து காசு உங்க கைக்கு கொண்டு வரீங்களோ அப்பதான் அது உண்மையான லாபம். இதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் புக்கிங். மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது இது ரொம்ப சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால என்ன ஆச்சுன்னா, பேங்க் நிஃப்டி 58,000ங்கிற ஒரு முக்கியமான லெவலுக்கு கீழே வந்துருச்சு. க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா 57,699.60ல. இந்த 58,000ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல். அதை உடைச்சதுனால மார்க்கெட்ல ஒரு சின்ன பதற்றம் உருவாகியிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த மொத்த இண்டெக்ஸையும் கீழே இழுத்தது எந்தெந்த பேங்க் ஸ்டாக்ஸ்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த சரிவுக்கு மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா அது பிரைவேட் பேங்க்ஸ் தான். குறிப்பா கோடாக் மஹிந்திரா பேங்க் கிட்டத்தட்ட 1.5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் மாதிரி பெரிய தலங்க எல்லாமே 1% மேல வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. பொதுத்துறை வங்கிகள்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க், SBIயும் இதுல தப்பல. அவங்களும் சரிவுலவா இருந்தாங்க. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கோடக் மஹிந்திரா பேங்க் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை நாளைக்கு, அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பொதுவாவே இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே விழல. இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மத்தியிலையும் ஃபெடரல் பேங்க்கும் ICICI பேங்க்கும் கிரீன்ல, அதாவது லாபத்துல முடிஞ்சிருக்கு. இது மார்க்கெட்ல ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்ட் இருக்கிறத காட்டுது. சரி, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க சில முக்கியமான லெவல்ஸை பத்தி பேசுவாங்க. சப்போர்ட் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு. சிம்பிளா சொல்லணும்னா, சப்போர்ட்டுங்கிறது விலை இன்னும் கீழே போகாம தடுக்கக்கூடிய ஒரு லெவல். ரெசிஸ்டன்ஸ்னா விலை இன்னும் மேல போகாம தடுக்கிற ஒரு லெவல். இப்போ சில புரோக்கிங் நிறுவனங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நாம பார்க்க போறது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். அவங்களோட அனாலிசிஸ் படி 58,202ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் லெவல், அதாவது போக்க தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. மார்க்கெட் இப்போ அதுக்கு கீழே வந்துட்டதால அடுத்ததா கவனிக்க வேண்டிய சப்போர்ட் லெவல்ஸ் 57,576 அப்புறம் 57,201ன்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், இது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வெளியிட்ட ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல இருக்கிற கருத்து. இது எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. அடுத்து BL கேபிட்டல் நிறுவனம் அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய PL கேபிட்டல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 57,300 ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கு. ஒருவேளை இந்த லெவல மார்க்கெட் தக்க வச்சுக்கிட்டா மேல 59,700, ஏன் 60,500 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு உங்க ரிப்போர்ட் சொல்லுது. மறுபடியும் நினைவுபடுத்துறேன், இது BL கேபிட்டலோட கருத்தை பற்றிய ஒரு செய்தி மட்டுமே, எங்களுடைய பரிந்துரை கிடையாது. கடைசியா சாய்ஸ் புரோக்கிங் ரிப்போர்ட்ல என்னென்ன கீ லெவல்ஸை சொல்லியிருக்காங்கன்னு பாத்திரலாம். சாய்ஸ் புரோக்கிங் என்ன சொல்றாங்கன்னா, 57,700ல இருந்து 57,900 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதே மாதிரி 58,200ல இருந்து 58,400 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் 58,400க்கு மேல ஸ்டெடியா நின்னா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம். அதே சமயம் 57,830க்கு கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல இது சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனத்தோட பார்வையை குறித்து ஒரு செய்தி அறிக்கை தான். சரி வாங்க, இன்னைக்கு நாம பார்த்ததோட ஒரு குயிக் ரீகேப். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை அடிச்சதும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் கோடக், HDFC, ஆக்சிஸ் பேங்க் போன்ற பிரைவேட் பேங்க்ஸ். இப்போதைக்கு அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் 57,200ல இருந்து 57,700 வரையிலான சப்போர்ட் லெவல்ஸை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ல இல்ல இந்த அனலிஸ்ட் சொல்ற லெவல்ஸ்ல எதை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸையும் எளிமையான விளக்கங்களையும் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுப்பு: இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செவியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.